ஹாய் ஹலோ வாய்ஸ் நான் உங்கள் காலமுடன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம நேற்று போட்ட மாதிரி ஈஸி கேம்னு வேன் எஸ்கேப் அப்புறம் ஈவில் ஒன்று. ஸோ சேனலை பார்க்குற நண்பர்கள் எல்லாரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பில் பட்டனை அமைக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, எப்பயும் போல எழுதியாச்சு, கிளம்புவோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேன் எஸ்கேப் வந்து ஆக போகிறோம் கைஸ். ஸோ வேன் எஸ்கேப்ன்றது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு எஸ்கேப்னு சொல்லலாம். ஈவில் என்னை பொறுத்தளவில் ஈஸியான எஸ்கேப் உட்காந்துட்டா பாருங்க, பார்த்துட்டா இந்த கிளவி எப்போவுமே இப்படி தான் செய்கிறா. கரெக்டாக என்னை மட்டும் பார்த்துடுறா. எப்படி ஸோ எல்லோரும் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஆனால் தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போல மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ எப்படியும் அவன் மேலே வருவா, அவள் இந்த வந்துட்டா பாருங்க. வாடி இன்னைக்கு அவன் முடிக்காம போட மாட்டேன். என்ன ஒன்றுனா ஈஸியில் வந்து ஸ்லோவாக வரா கைஸ். இன்னும் போக போக நம்ம எல்லா எஸ்கேப்பும் இதில் ஆக போகிறோம். ஓகே, மொதல் டோரை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா சைடுமே அன்லாக் ஆகும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டீல் இதெல்லாம் மேலே ஏறிடுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து க்ரோ பார் வேணும். ஓகே, எல்லாத்தையும் திறந்து விட்டு போகிறது தான் நல்லது. ஓகே, க்ரோ பார் இங்கே இருக்குது. இதை 2 வாட்டி நம்ம கீழே போட்டு இருப்போம். அப்போ நான் வருவா அவள் அந்த சத்தத்துக்கு. அவள் இங்கே வந்தோடனே நம்ம அவளை தசை திருப்பிட்டு போகிறதா என்னோடய பிளான். ஏன்னா இது வந்து உண்மையை சொல்லணும்னா அந்த கேம் கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஸ்கூல் சைடு மாதிரி இருக்க இடத்துலாம் கூட எனக்கு அவ்வளோவா த்ரில் இல்லை கைஸ். பட் அந்த நம்ம இருந்து வரோம் பார்த்திங்களா, அங்கேருந்து அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் த்ரில்லராக இருக்குது. ஸோ அதனாலவே இவ வந்து நம்ம கண் பார்வையிலே இருந்தால் தான் எனக்கு வந்து ஆட முடிகிற மாதிரி தோணுது. ஓகே, இப்போ நம்ம முதல் லிட்டை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இவளை அங்கிட்டு போக வைக்கணும். அனதர் சாப்டர். ஓகே, போட்டோ விட்டோ எல்லாத்தையும் தள்ளி விட்டு போவோம். ஓகே கைஸ், அவளை வந்து அங்கிட்டு தசை திருப்பியாச்சு. இப்போ போய் நம்ம அந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபன்னியான மூமெண்ட் ஒன்று நடக்கும். அது வீடியோவோட எண்டிங்கில் நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ இந்த நெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம டோர் வழி உள்ளே போகலாம். ஓகே, இது வந்து சீவரோட பாதை. இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே இறங்கணும். இந்த கேமில் ஆனால் கன்னே எதுவுமே இல்லை மாதிரி தான் எனக்கு தெரியுது கைஸ். இவளை எப்பயாவது கொல்லும் ஏன் அச்சீவ்மெண்ட்டே அதான். ஓகே, திரும்பி நம்ம 2 வாட்டி போட்டுடலாம். ஏன்டா நம்ம பஞ்ச் ஆஃப் கீஸை வந்து எடுத்து டோர் ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு வந்துடுவா. அதுக்காகனா இங்கே பாருங்கள், சீவர் வழி வரா. எனக்கு இவளை பார்த்தாலே ஒரு மாதிரி சிரிப்பு தான் கைஸ் வருது. சுற்றியில் பாருங்கள் எப்படி வச்சுட்டு ஓடி வரானே, திருட்டு கிளவி. தெரிஞ்சவளை இவ்வளோ தூரம் கூட்டு வர்றதே ஒரு தப்பு தான். இருந்தாலும் கூட்டு வந்துட்டு நம்ம அப்பயே அங்கிட்டு ஓடிடலாம். என்ன செய்யலாம் பாம்மா? அங்கே பாருங்க, சுற்றில் பெரிய இயற்கை நினப்பு மனசில் எப்படி பிடிச்சிருக்கான் கைஸ். இங்கே பாருங்க, இப்போ பாருங்க, தூக்குடா அவளை. அவ்வளோதான் கைஸ், செத்து போயிட்டா கைஸ். அப்போ தேங்க்யூ வண்டிக்காரி. எத்து அவ்வளோ மூன்று சேர்த்து எத்துடா. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அடுத்தாரு கடை எந்திரிச்சு வந்துட்டாளா, திடீர்னு வந்துடுவா கைஸ். சரி, ஓகே, இப்போ ரோபா இப்போ தேவையில்ல. இந்த பஞ்ச் ஆஃப் கீஸை வச்சு இந்த பாதைகளெல்லாம் திறக்கணும். ஓகே, இந்த அடுக்கை கீ பாய். ஓகே, கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் நிறையா ஸ்பீடெலாம் போட்டிருக்கேன். ஏன்டா இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் போகுது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நார்மலான எஸ்கேப்புன்னு கூட சொல்லலாம். இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறதே பெரிய இதுதான். அதனால் நான் நிறைய இடத்துல ஸ்பீடு போட்டிருப்பேன், பார்த்துக்கோமல். ஓகே, ஒரு இந்த ரூம் சைடு வரும்போது தாங்க எனக்கு கொஞ்சம் த்ரில்லாகவே இருக்கும். 4 பக்கம் பாதை கட்டி வச்சுருக்கா. ஸ்கூலாக இது வேற என்னமும்மா.
ஓகே. இப்போ நான் வந்து எல்லோ கீயை தேடிக்கிட்டு இருக்கேங்க ஐஸ். ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம பெயிண்ட் எடுக்க முடியும். ஓகே. இங்கே இல்லை. ஃபோன் நம்பர் கார்டு தான் இருக்குது. எல்லோ கீயை தேடப்பட்ட நம்பர்ட்ட போகிற எனக்கு தான் கைஸ் தெரியும். கடைசியில் பார்த்தாத கண்ணுக்கு இருக்கே வச்சுருக்காங்க. ஓகே, எடு எடு எடு. ஓகே, கோ. ஓகே, இவ வேறு எங்கே இருக்கான்னு தெரில. சரி, குதிப்போம். எதுக்கு இப்போ நம்ம நேரம் அவள் வந்துருப்பா, அப்போதே எந்திரிச்சிருப்பா. அதனால் இந்த ட்ராப்டோட தள்ளி விட்டு அவளை வர வைக்கலாம் கைஸ். எங்கிட்ட இருந்து வருவானே சொல்ல முடியாது. ஒன்றும் சீவர் வழி வருவா, இல்லை மேலே படி வழி வருவா. இந்த பார்த்தீங்களா, சீவர் வழி தான் வந்திருக்கா. சரி, ஓகே. இப்படியே ஒரு இலையா பெயிண்ட் பார்த்து எடுத்தாச்சு கைஸ். இந்த வண்டி காய்க்காக பட்ட படு எனக்கு தெரியும் கைஸ். எவ்வளோ நேரம் பாருங்க, ஸ்பீடு ஓடிக்கிட்டு இவ்வளோ நேரமாச்சு. இன்னும் அந்த கிளவியை காணும். ஒரு வழியா இப்போ வந்து அவள் வந்துட்டா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கைஸ், இப்போ வந்து இவள் வந்து இந்த 3 லாண்ட்ரி பாக்ஸை வந்து எடுத்து வெளியே வச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம அவள் தூங்குனதுக்கு எடுத்து அந்த வண்டிக்குள்ளே இருக்க ஒரு துணி பெட்டியில் நம்ம இந்த பெயிண்டை ஊற்றணும். அப்போனா அவள் அந்த பெட்டியில் இருக்க துணியெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருவா. வெளியே வச்சதுக்கு அடுத்து நம்ம அடுத்து அந்த பெட்டிக்குள்ளே ஏறி உட்காந்து வேன் வெளியே எஸ்கேப் ஆகுறது தான் அந்த வேன் எஸ்கேப் கான்செப்ட். ஓகே கைஸ், நான் சொல்ல ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் இப்போ தான் நடக்கும் பாருங்க. நான் வெளியே வந்து பெயிண்டை ஊற்றலான்னு வரதான் செஞ்சு கிளம்பி வந்துட்டா. இதில் என்னடா பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கெல்லாம் பிரச்சனையே. ஏன்ட்டா அந்த வண்டிக்காரி வந்து முடிச்சிருக்கும்போது நம்மளால் கிட்ட கூட போக முடியாது. போனோம்னா கத்திட்டு ஓடி போயிடுவா. அப்போ இந்த எஸ்கேப்பே வேஸ்ட் ஆயிரும் பிறகு. இப்போ அதான் கைஸ் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவள் கொஞ்ச நேரம் தான் தூங்குவா. ஓகே, அப்போ மாதிரி இவ்வளோ வேனை ஏற்றி கொள்ள வைக்க நான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன் கைஸ். இங்கே பாருங்க, வேன்காரி இப்போ கத்திட்டு ஓடிட்டா கைஸ். வண்டி எடுத்துருவா. சரி, நான் ஈவிலனை ஏற்றி கொண்டுருவான்னு பார்த்தேன். பார்த்தா ஈவிலன் வந்து பின்னாடி நிற்பா கைஸ். அதே சமயம் நம்ம இந்த வேன் கிட்ட போகக்கூடாது, நம்மளையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவா. ஸோ ஓகே, இப்போ வந்து அவள் என்னை பார்த்துட்டா. சீவர் வழி தான் நான் இறங்கி ஓட போனேன். நானே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன் அந்த வண்டிக்கு அடிக்காக. இந்த கிளவி வந்து காரியத்தை கெடுத்துட்டா கைஸ். நான் திரும்ப அந்த வண்டிக்காரிக்காக உட்காரணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு கைஸ். அந்த ஃபோன் நம்பர் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு ஃபோன் இருக்கும் அந்த இடத்துல. நம்ம போய் அந்த இதுக்கு ஃபோன் கால் பண்ணோம்னா வண்டிக்காரி நம்ம கீழே இறங்கி போகிறக்குள்ளே வந்துடுவா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் த்ரில்லாக இருக்கிறதால நான் வந்து இந்த ஒரு வேவை ட்ரை பண்ணுறேன். வெயிட் பண்ணி போவோம் அப்படின்றவே. சரி, ஓகே, போடுவோம் வேமா. திரும்பி அங்கே போய் அந்த ட்ராயர்கள் வந்து ஒளிஞ்சிருக்கணும் கைஸ். ஸோ இது ஒரு சிம்பிளான எஸ்கேப் தான், ஆனால் டைம் ஆயிடுச்சு ரொம்ப. அதுக்காக சாரி கைஸ். ஓகே, இது என்னதுடா? சரி, ஓகே, அதான் அந்த வேலை. பெயிண்ட் பாட்டு எடுத்து நம்ம மேலே புரிஞ்சுக்கலாம் கைஸ். ஸோ இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வண்டிக்காரியும் இந்த வந்துட்டா கைஸ். நானும் எவ்வளோ நேரம் பொறுத்து பார்த்தேன், அந்த வண்டிக்காரி வர்ற மாதிரியே தெரியல. ஸோ இவ்வளோ நேரம் ஆகியும் வரல கைஸ். கிட்டத்தட்ட இவளுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். அதுக்கடுத்து எனக்கு இன்னொரு பயம், ஈவினிங் அப்போ அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் வேறு இருந்துச்சு. சரி, ஓகே, நான் வந்துட்டா. இப்போ இவன் அந்த 3 பாக்ஸை வந்து இறக்கி அந்த லாண்ட்ரி ரூம்குள்ளே போகிறக்கான அந்த லிஃப்ட்டில் வந்து வைப்பா. அதுக்கடுத்து இவள் தூங்கினக்கடுத்து நம்ம போய் அந்த பாக்ஸில் பெயிண்ட்டை ஊற்றணும் கைஸ். ஊற்றினக்கடுத்து அவள் திரும்ப முழிச்சு அந்த பாக்ஸை 3 பாக்ஸை இறக்கி கீழே வச்சு திரும்ப தூங்கி நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே போய் உட்காந்து திரும்ப அவள் வண்டி எடுக்கிற வரைக்கும் ஒரே கேம் போரிங்க போச்சு கைஸ். சரி, ஓகே, அவள் வந்து தூங்கிட்டா. கடவுளே, இவ்வளோ வந்துடக்கூடாது. பார்த்துக்கலாம் இருக்கும். நல்ல வேலை கைஸ் வரல. ஓகே, நம்ம இந்த பாக்ஸ் தான் இருந்தது. அதை வந்து நம்ம ஊற்றிட்டு திரும்ப போய் மறந்துக்கணும் கைஸ். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள ஐயா மறையமில்லையே, மறடா. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மறைஞ்சாச்சு கைஸ். ஸோ சொன்ன மாதிரி அவள் வந்து இப்போ வந்து அந்த பாக்ஸெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறா. 3 பாக்ஸ் கைஸ். ஓகே, இது 2வது, அடுத்து 3வது.
இதை எடுத்து வச்சது போக அந்த நம்ம பெயிண்ட் ஊற்றணும் பார்த்தீங்களா அந்த 3 பாக்ஸை வர எடுத்து கீழே வைப்பா கைஸ். அதுக்கு அடுத்து போய் தூங்குவா. ஸோ இந்த இந்த ஸ்டேஜ் தான் எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஈவன் விளாண்டுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அந்த மஞ்சள் கலர் கிளாத்தெல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறா கைஸ். அப்புறம் இன்னொரு திங் கைஸ், நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். ஏன்டா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தால் தான் அடுத்தடுத்து பெஸ்ட்டாக வீடியோஸ் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அவள் திரும்ப தூங்கிட்டா, நம்ம இப்போ போகிறோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு எஸ்கேப்பு. இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம ஒழிஞ்சுக்கிட்டோம். அவள் வந்து அப்படியே நம்மளை வேன்லேருந்து கூட்டு போயிடா கைஸ். வா 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 இன்னும் தூங்கிட்டு இருக்கா கைஸ். எவ்வளோ நேரம் தூங்குவான்னு தெரில. இந்த 2 செகண்ட் 10 செகண்ட் தூங்குறதுக்கு எதுக்கு அவள் தூங்கணும்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த நன்மை நம்மளை பார்த்து பயந்துடுறா. ஆனால் ஈவில் நம்ம பார்த்து பயப்பட மாட்டேங்க. சம்திங் ராங். சரி, ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்ம ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆயாச்சு. எஸ்கேப் ஃப்ரம் த ஸ்கூல் த்ரூ த பார்க்கிங். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதான் வேன் எஸ்கேப். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் வேன் எஸ்கேப் பண்ணணும். ஸோ இந்த பெட்டிக்குள்ளே இருந்தால் நம்ம போகிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே கைஸ், அடுத்து நான் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் கைஸ். நாளைக்கு வந்து என்ன எஸ்கேப் ஆக போகிறோம்னா crocodile எஸ்கேப் வந்து ஆக போகிறோம் கைஸ். இதில் வந்து இப்போ தான் நியூ அவுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து நாளைக்கு crocodile எஸ்கேப் ஆகும். ஸோ வீடியோஸ் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை காலமாடன்